ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ. இந்த மேட்ச் எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா, மும்பைல வான்கடே ஸ்டேடியம் நடக்குது. ஈவினிங் 7:30 போல நடக்குது. ஸோ இந்த பிட்ச்ல ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 220. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் 2மே ஈக்குவலா இருக்கும். சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸு 4 மேட்ச் தோத்துருக்காங்க. 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்ல 5 மேட்ச்சுமே தோத்துருக்காங்க. ஸோ இதுதான் வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல 6 ஓவர்ல 45 டூ 50 ரன்ஸு. ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 டூ 45 ரன்ஸு. தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 டூ 40 ரன்ஸு. 4 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 50 டூ 55 ரன்ஸ் அடிச்சிடணும். ஸோ இதுதான். ஸோ நம்ம மும்பை இந்தியன்ஸோட லைனப் நம்ம பார்த்துலாம். ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்லையா டவுட்டு. அவர் ஆடலன்னா வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுவார். நவதீர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அதாவது வில் ஜாக்ஸ். அவர் ரோஹித் சர்மா ஆடலன்னா வில் ஜாக்ஸ் ஆடுவார். இல்லாட்டினா அவர் பேக்கில் ஆடுவார். இம்பேக்ட் அவர் யூஸ் பண்ணுவாங்க. யார் ஆடுவாங்கன்ட்டு அது அவங்க மேனேஜ்மெண்ட் தான் தெரியும். அல்லாக்காவும், கசன்பர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார். இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன் போல். ஸோ ரோஹித் சர்மா ஆடினாரும் அவருக்கு ஒரு நல்லா அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். பட் ஃபிட்னஸ் பொறுத்து தான் ஆடுறாரு. நமிதீர் நல்லா தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டேஜ் நல்லா ஆடினார். அது ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். சூரியகுமார் அதை ஒரு கிளிக் ஆகல இந்த சீசன் ஃபுல்லாக. அவருக்கு மேபி கிளிக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. திலக் வர்மா அவர் 100 அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஸோ ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹார்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் பேட்டில் கிளிக் ஆக மாட்டேங்கி. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங்னு. பட் ஆனால் பேட் தான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மாட்டுச்சுன்னா மேபி நாளைக்கு ஆடுறா இல்லையான்னு தெரில. ஜஸ்பீர் அல்லாக்கா கசன்பர் நல்லா பவுலிங் ஸ்பின் பால் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ஜஸ்பீர் பும்ரா நல்லா ஏக்கர் டெத் ஓவர்ஸில் நல்லா போடக்கூடிய பிளேயரு. பட் கொஞ்சம் 2 மேட்சாக அது கொஞ்சம் சரியாக போடல. பட் பரவாயில்ல, அவர் நல்லா ஃபார்ம் பிடிச்சிவாரு. ட்ரெண்ட் போல்ட்டு அந்த பழைய ஃபார்முக்கு வரல. வந்திருந்தாருன்னா நல்லா விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அஸ்வினி குமார் நல்லா ஒரு ஸ்லோ ரன்னு பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட லைனப்பு. நம்ம லக்னோவோட லைனப் பார்த்துலாம். ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதானி, நிக்கோலஸ் பூரன், முகுல் சௌத்ரி, திக்வஸ் ரதி, பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி, முஷீத் கான், மணிமாறன் சித்தார்த். இவங்க வந்து கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர்ஸு ஹேடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் 2 பேருமே நல்லா ஆடக்கூடிய 2 பேரும் செட் ஆகிட்டாங்கன்னா பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணுறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் நல்லா ஒரு ஹேங்கர் மாதிரி ஆடி நல்லா ஒரு பவுண்டரி சிக்ஸர் அடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. அவருக்கு மாட்டிச்சுன்னா கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஆடுவார். ஆயுஷ் பதானி அவரும் ஒரு ஹேங்கர் ரோல் ஆடக்கூடிய பிளேயர் இது. நிக்கோலஸ் புரான் அவருக்கு இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு இதாக இருக்குது. அவருக்கு கிளிக் ஆக மாட்டேங்கி. பட் பேட்டில் பட்டுச்சுன்னா நல்லா ரன் ஸ்கோருக்கு வரும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. முகல் சௌத்ரி ஒரு ஃபினிஷர் நல்லா பண்ணி கொடுத்தாரு ஒரு மேட்ச்சு கேகேஆர் கூட. திக்வஸ் ரதி ஸ்பின்னு நல்லா போடக்கூடிய பிளேயரு. நல்லா அட்டாக்கிங் பண்ணக்கூடிய ஸ்பின்னு. பிரின்ஸ் யாதவ் இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா போட்டுருக்காரு. மேபி அதே கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். முகமது ஷமி நல்லா ஒரு பவர் பிளேயர் நல்லா போடக்கூடிய பிளேயர். முஷின் கான் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. மணிமாறன் சித்தார்த் நான் எப்படி போடுறாருன்னு நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இவங்க கேம் சேஞ்சஸ் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. இந்த லக்னோவில் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ். ஓகே. வின்னிங் ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் ஆடுறதுனால மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், அட்வான்டேஜ் இருக்கும். பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு 52% கொடுக்குறேன். லக்னோக்கு 48% கொடுக்குறேன். மும்பை இந்தியன்ஸு எல்லா மேட்சும் ஜெயிச்சா ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் பிளே ஆஃப் போகிறதுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. மற்ற டீம்ஸ் எல்லாம் தோற்றதை பொறுத்து அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.